இன்றைய ஆன்மீக தகவல். அகல் விளக்கு என்பது அதை பற்றி ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கின்றோம். நாம் அகல் விளக்கிலே தீபம் ஏற்றுவது என்பது மிக மிக சிறப்பானது. நமக்கு நிறைய வசதி இருக்கலாம். வெள்ளி விளக்கிலே ஏற்றலாம், தங்க விளக்கிலே ஏற்றலாம், இப்படி ஏற்றலாம். ஆனால் அகல் விளக்கிலே விளக்கேற்றுவது என்பது நம்முடைய தர்ம பிரகாரம் அது நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பது. வெள்ளியும் தங்கமும் குறை சொல்லவில்லை, உங்களிடம் இருந்தால் ஏற்றுங்கள், தவறில்லை. ஆனால் அகல் விளக்கை விட்டு விடாதீர்கள். அகல் விளக்கிலே விளக்கெரிய வேண்டும். வீட்டிலே 10 தங்க விளக்குகள் இருக்கலாம், 20 வெள்ளி விளக்குகள் இருக்கலாம். பூஜை அறை முழுவதும் நீங்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் அலங்காரம் செய்து வைத்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே மண் விளக்கு, அகல் விளக்கு என்பது ஒன்று நிச்சயமாக எரிய வேண்டும். இல்லத்திலே, பூஜை அறையிலே, குறிப்பாக பூஜை அறையிலே விளக்கு, அகல் விளக்கு எரிய வேண்டும். அதேபோல் வாசல் மாடத்திலே, துளசி மாடத்திலே அகல் விளக்கு எரிய வேண்டும். இவை நம்முடைய இல்லத்துக்கு ஒரு அற்புதமான சாநித்தியத்தை கொடுக்கும். திருக்கோவில்களிலே தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாகவே கருதப்படுகின்றது. அதுவும் அதிகாலை, நண்பகல், உச்சிவேளை, அந்திப்பொழுதிலே ஏற்றப்படுகின்ற தீபங்களுக்கு விசேஷமான சக்தி உண்டு. அதனால்தான் காலையிலே விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். நம்முடைய துன்பங்களை தீர்க்கின்ற மிக எளிமையான ஒரு பரிகார வழிபாடு இந்த விளக்கேற்றுதல் என்பது. மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட இந்த விளக்கேற்று வழிபாடு செய்வதால் நாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடலாம். நல்ல சுத்தமான நெய், சுத்தமான பசு நெய், இறைவனுடைய கருவறையிலே சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற ஒரு தூங்கா விளக்கிலே சேர்த்து வைத்தால் போதும். இந்த தூங்கா விளக்கு என்பது 24 மணி நேரமும் அந்த ஆலயத்திலே எரிந்து கொண்டே இருக்கும். அந்த விளக்கிலே பசு நெய் கொண்டு தீபம் ஏற்றி வர நாம் எண்ணிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒரு சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும், ஜாதக ரீதியாக நமக்கு நேரம் சரியில்லை, ஆனால் கண்டிப்பாக தொழில் தொடங்கியே ஆக வேண்டும். பேங்க் லோன் எல்லாம் வந்துடுச்சு, ஆனால் செய்தே ஆக வேண்டும். ஜாதக ரீதியாக நேரம் சரியில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தூங்கா விளக்கிற்கு பசு நெய் வாங்கி கொடுக்க வேண்டும். அப்படி பசு நெய் வாங்கி கொடுக்க உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கின்ற தடைகள் எல்லாம் அகலும். அதேபோல் உடலிலே இருந்து பிரிய போகின்ற ஒரு ஜீவனுடைய நேரத்தையே தள்ளி போடுகின்ற அளவுக்கு இந்த அகல் விளக்கு வழிபாட்டுக்கு சக்தி உண்டு. அதனால்தான் பல ஆயிரம் செலவு செய்து பரிகாரங்கள் செய்வதை விட ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுவது என்பது நமக்கு பல மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். அகல், எண்ணெய், திரி, சுடர் இவையெல்லாம் சேர்ந்ததே விளக்கு. நெய் விளக்கு ஏற்றும் இடத்திலே மகாலட்சுமி குடியிருப்பதாக ஐதீகம். எந்த கடவுளுக்கு நீ நெய் தீபம் ஏற்றினாலும் அகல் விளக்கிலே தீபம் ஏற்றுவது சிறந்தது. அதாவது அகல் விளக்கு ஏழை ஒருவனால் ஐம்பூதங்களை கொண்டு மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் கொண்டு செய்யப்படுகின்றது. அவன் களிமண்ணிலே நீரை ஊற்றி சூரியனுடைய வெளிச்சத்திலே காய வைத்து காற்றின் உதவி கொண்டு நெருப்பிலே இட்டு ஒரு அழகான அகல் விளக்கை செய்கின்றான். அங்கே பஞ்சபூதங்களுடைய சக்தியும் இருக்கின்றது. அதனால்தான் அகல் விளக்கிலே தீபம் ஏற்றுவதை அம்பாள் விரும்புகின்றார். திருக்கோவில்களிலே 5 தீபங்கள் ஏற்றினால் மன அமைதி பெறும். 7 தீபங்கள் ஏற்றினால் கல்வியிலே மேன்மை அடைய முடியும். 9 தீபங்கள் ஏற்றினால் வியாபாரத்திலே அபிவிருத்தி அடையும். 11 தீபங்கள் ஏற்றினால் செல்வம் பெருகும். 18 தீபங்கள் ஏற்றினால் நவக்கிரக தோஷம் தீரும். 21 தீபங்கள் ஏற்றினால் நோய் பிணி தீரும். கார்த்திகை தீபம் இப்போது வந்தது. இந்த கார்த்திகை தீபம் முதல் நாள் 5 விளக்குகள் ஏற்றுவார்கள். கார்த்திகை தீபத்தன்று 21 தீபங்கள் ஏற்றுவார்கள். மறுநாள் பஞ்சாத்திர தீபம், அதென்றால் எவ்வளவு விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் என்று ஐதீகம். ஆக விளக்கிலே பலவிதமான சூக்ஷ்மங்களை வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆக 41 தீபங்கள் ஏற்றினால் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். 51 தீபங்கள் ஏற்றினால்
திருமண தடை நீங்கும். 108 தீபங்கள் ஏற்றினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். 508 தீபங்கள் ஏற்றினால் காரிய தடைகள் விலகும். வழக்குகளிலே வெற்றி வரும். 1008 தீபங்கள் ஏற்றினால் வீடு மனை ராஜயோகம் கிடைக்கும். ஆகவே விளக்கேற்றி நம்முடைய குடும்பத்தை விளங்கச் செய்வோம். அகல் விளக்கு கொண்டு வீடுகளிலேயும் திருக்கோவில்களிலேயும் தீபம் ஏற்றினால் திருமகளுடைய அருளும் சகல சௌபாகியங்களும் நவக்கிரகங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். ஆகவே தீபம் ஏற்றுவோம், மண் அகலிலே தீபம் ஏற்றுவோம், அருமையான வாழ்வை பெறுவோம். நன்றி, வணக்கம்.